கொரிந்தியர் 4:9 இரண்டாவது பகுதி. நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கை ஆனோம். ஆம்பிளிஃபைடு கிளாசிக் எடிஷனில் போட்டிருக்கு, ஸ்பெக்டக்கிள் டு த வேர்ல்டு, எ ஷோ இன் த வேர்ல்ட்ஸ் ஆம்பி தியேட்டர். நாங்கள் இந்த உலக பிரகாரமான ஒரு தியேட்டரில் நாங்கள் ஒரு ஷோவாக மாறி போனோம் என்று சொல்கிறான். இந்த இடத்துல வேடிக்கை என்பது அது ரொம்ப ஒரு குறைவான ஒரு அர்த்தத்தில் சொல்லப்படலை. மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்க்கிறவர்களாய் கடைசியானவர்கள் தான். வெற்றி ஊர்வலத்தில் எங்களுக்கு கடைசி இடம் தான் அப்போஸ்தலருக்கு, பவுலுக்கு, அந்த மாதிரி தான் மனிதர்கள் பார்க்கிறாங்க. ஆனால் நாங்கள் கடைசி இடமா இருந்தாலும் மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்க்கிறவர்களாய், மற்றவர்களால் கவனிக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். அதான் அர்த்தம். ஒரு ஷோ. இந்த பிரசங்கத்தை பதிவு செய்கிற இந்த நாளினுடைய தலைப்புச் செய்தி, ஒரு பிரபலமான நடிகருடைய ஒரு புதிய படம், அதற்கு சென்சார்டு போர்டு அனுமதி கொடுக்கல. அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு தேதி குறித்தாங்க. அந்த தேதியில் ரிலீஸ் பண்ண முடியாத நிலைமை. சென்சார் போர்டு அதுக்கு பலவிதமான வியாக்கியானங்களை சொன்னார்கள். சிலர் சொன்னாங்க, அந்த நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, அவரை அரசியல் ரீதியாக அழிக்கிறதுக்காக வேண்டுமென்றே மத்திய அரசு செய்கிறது. சிலர் சொன்னாங்க இல்லை, இப்படி ஒரு தாமதம்னா தான் அந்த படம் பரபரப்புக்குள்ளாகும், அந்த படம் இன்னும் புகழ் பெறும், அதனால் வேண்டுமென்றே மத்திய அரசு நாடகம் ஆடுகிறது, அந்த நடிகருக்கு, கட்சி ஆரம்பித்த நடிகருக்கு சாதகமாக நாடகம் ஆடுகிறது, அப்படி சிலர் கருத்து சொன்னாங்க. ஆனால் ஒருத்தர் சொன்ன கருத்து என்னை ரொம்ப கவர்ந்தது. ஒரு 500 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு சினிமா எடுத்து அது 2 நாள் 3 நாள் லேட் ஆகுதுன்றதுக்கு இவ்வளோ பேர் குரல் கொடுக்குறாங்களே. எத்தனையோ ஆயிரக்கணக்கான பட்டாவுக்காக விண்ணப்பித்து எத்தனையோ நாட்களாக, அவர்களுக்கு வருஷங்களாக பட்டா வரவில்லை. அதுக்கு யாராவது குரல் கொடுத்தார்களா? இது வெறும் 500 கோடி, அது அப்படி இல்லை. அவர்களுடைய நிலங்களை எல்லாம் கூட்டி பார்த்தா எத்தனையோ 1000 கோடி போகிறது. அதுக்கு யாருமே குரல் கொடுக்கலையே என்று சொன்னார். அது ஆச்சரியம்தான். ஒரு சினிமா பாருங்க, ஆயிரக்கணக்கானோர் பட்டாவுக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். 1000 வருஷக்கணக்கில் அது கொடுக்கப்படலை, பதிலும் வரலை. அது யாருடைய கவனத்தையும் பரபரப்பையும் உண்டாக்கலை, யாருடைய கவனத்தையும் அதிகமாக கவரலை. ஆனால் ஒரு சினிமா அது ரிலீஸ் ஆகிறதுக்கு சில நாட்கள் தாமதமாகிற நிலைமைன்னொன்னே, அதுதான் தலைப்புச் செய்தி, அதுதான் விவாத பொருள், அதுதான் பரபரப்பு. அதை பற்றி தான் எல்லாம் பேசுகிறாங்க. ஒன்று சாதகமாக பேசுகிறாங்க, ஒன்று பாதகமாக பேசுகிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு கருத்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி அப்போஸ்தலர் கடைசியானவர்களாக இருந்தாலும் அவர்கள் கவனத்தை ஈர்க்கிறவர்களாக விளங்குகிறார்கள். அவன் சொல்கிறான், நாங்கள் ஒரு தியேட்டரில் ஓடுகிற ஒரு ஷோ போல் நாங்கள் இருக்கிறோம். அப்படி தான் ஆம்பிளிஃபைட் கிளாசிக் பைபிள் சொல்லுகிறது. இதே மாதிரி இன்னொரு வசனம் 1 பேதுரு 1:12 இருக்கு. அங்கே சொல்கிறான், தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை பரிசுத்த ஆவியினால சுவிசேஷமானது பிரசங்கியார்களை கொண்டு மக்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருது. அதை தேவதூதர்களும் உற்று பார்க்க ஆசைப்படுறாங்களாம். தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். அப்படிதான் 1 கொரிந்தியர் 4:9 நம்ம படித்தோம். இங்கே தூதர்கள் எதை வேடிக்கை பார்க்க விரும்புகிறார்கள்? பரிசுத்த ஆவியினால் ஒரு பிரசங்கியார், ஒரு விசுவாசி தூண்டப்பட்டு சுவிசேஷத்தை இன்னொருத்தருக்கு சொல்கிறத, அது அவங்களுக்கு அது கண்கொள்ளா காட்சி. அதை வேடிக்கை பார்க்கணும், அதை உற்று பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாங்களாம். எங்கே சுவிசேஷம் சொல்லப்படுகிறதோ அங்கே தேவதூதர்கள் கூட்டமாக கூடிடுறாங்க. நம்ம ஊரில் என்னன்னாலும் ஒரு கூட்டம் கூடிரும். ஏன்னா நம்ம ஊரில்
நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அதிகமாக இருக்கிற ஒரே காரியம் மக்கள் தொகை தான். அது ஒன்றும் மைனஸ் கிடையாது, அது ப்ளஸ் தான். ஹியூமன் ரிசோர்ஸ், மனித வளம். அதனால் ஒரு சின்னதாக பல ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய உறவினர் ஒருவரை அவசரமாக தேடி அழைத்து வருவதற்காக இன்னொரு உறவினர் போனார். அவர் இருக்கிற ஊர் தான் தெரியும், அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது. ஊர் தான் தெரியும், முகவரி தெரியாது. அவர் போனபோது எப்படி கண்டுபிடித்தேன் என்று அந்த வரலாறை சொன்னார். ஒரு மாடு மார்க்கெட்டில் இறந்து கிடந்தது. அதை சுற்றி ஒரு 10-20 பேர் கூட்டமாக நின்று வேடிக்கை பார்த்தாங்க. அதில் இவர் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். தேடப்பட்ட நபர் அவரை பார்த்து கூட்டிகிட்டு வந்துட்டார். ஒரு மாடு இறந்து கிடந்தா கூட அது ஒரு 20 பேர் வேடிக்கை பார்க்குறாங்க. இதுதான் நம்ம ஊர். தூதர்கள் வேடிக்கை பார்க்க வேண்டுமானால், உற்று பார்க்க வேண்டுமானால், தூதர்களின் கவனத்தை நாம் ஈர்க்க வேண்டுமானால், தூதர்களை நாம் கவர வேண்டுமானால், இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எல்லாரும் விரும்புகிறாங்க. மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி உடை, சிகை அலங்காரம், மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சைலன்சரையே பிடுங்கி விட்டுட்டு காது அடைக்கிற மாதிரி சத்தத்தோட காரோ பைக்கோ ஓட்டிகிட்டு போகிறாங்க. என்னென்னமோ பண்ணுறாங்க. மனிதர்களுடைய கவனத்தை கவர, தூதர்களுடைய கவனத்தை கவர ரொம்ப எளிமையான வழி சொல்லப்பட்டிருக்கிறது பைபிளில். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது. அது ரொம்ப சினிமா நடிகர்கள் பாருங்க, ரொம்ப சுலபமாக அவங்க மக்களுடைய கவனத்தை அவங்க ஈர்த்துடுறாங்க. சினிமாவில் கூட நிறைய பேருக்கு ஒன்றும் பெருசாக சினிமாவில் கூட பெரிய தொழில்நுட்பம் தெரியாது. வசனம் கூட ப்ராம்ப்டிங் தான், பின்னால் சொல்லிக் கொடுப்பாங்க. அது பேர் ப்ராம்ப்டிங். சிலருக்கு அது கூட வராது. 1 2 3 4ன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி 1 2 3 4ன்னு சொல்லுவாங்க. அதை போய் டப்பிங்கில் போய் அதுக்கப்புறம் பேப்பரை பார்த்து படிச்சுக்கிடுவாங்க. அதனால் சினிமாவில் அறிவாளிகளும் இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. அறிவாளிகள் மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு நடைமுறை வாழ்க்கை தெரியாது. எழுத்தாளர்கள் நடைமுறை வாழ்க்கையை பார்த்து தான் எழுதுகிறாங்க. மற்றவர்கள் எல்லாம், குறிப்பாக நட்சத்திரங்கள், அவர்கள் நடைமுறைக்கு வர முடியாது. அதனால் அவங்க ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி, நடைமுறை யதார்த்தம் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு டீ கடையில் டீ குடிக்க முடியாது, ஒரு மார்க்கெட்டில் போய் அவங்க காய்கறி வாங்க முடியாது. ஒரு எழுத்தாளர் அதை செய்வான், அவன் எழுதுகிறான், அவன் செஞ்சிருவான். அதனால் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க தான், யதார்த்தம் தெரியாதவங்க தான் கவனத்தை கவர்றாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஷோ பீப்புள். அவங்க நடித்து மக்களை ஈர்க்கிறாங்க. அதையும் கடக்க வேண்டுமானால் மனிதர்கள் மாத்திரம் இல்லை, தூதர்களும் நம்முடைய அவர்கள் கவனத்தையும் கவர வேண்டும். அவர்களும் நம்மை கவனிக்க வேண்டும் என்றால் சுவிசேஷத்தை சொல்லுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க. ஆமென்.